இது என்ன நிலைத்தாலும் நிலையாக நிற்கக்கூடியது அல்ல. எனவே உடம்புக்கு அசத்து அல்லது பொய் என்று பெயர். உடம்புக்கு உண்மையான பேர் பொய் தான். ஆனா பொய்யா இருக்கிற உடம்புக்கு தான் மெய்ன்னு பேர் வச்சிருக்கிறாங்க சான்றோர்கள். என்ன வச்சிருக்கிறாங்கன்னா மெய், மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படி பேர் வைக்கும் போது மொத்தமா உடம்புக்கு என்ன பேரு? மெய் என்று பெயர். இப்ப நீங்க கேட்கலாம், ஐயா பொய்ன்னு இவ்வளவு நேரம் நீங்க தான் சொன்னீங்க, பொய்யா இருக்கிற உடம்புக்கு மெய்ன்னு யார் யார் பேர் வச்சது அப்படின்னு கேட்டா பெரியவங்க தான் வச்சிருக்கிறாங்க. பிறகு ஏன் அந்த உடம்புக்கு மெய்ன்னு பேர் வச்சாங்கன்னு கேட்டா, உயிர் என்கிற பொருள் நிலையானது. அந்த நிலையான பொருளை இது தாங்கி நிற்பதனால இதற்கு மெய்ன்னு பேர். ஆக மெய்யாகிய உயிரை பொய்யாகிய உடம்பு தாங்குகிறது. தாங்கி நிற்பதனால் இந்த உடம்பை மெய் என்று சொல்வது இலக்கண முறையில அதற்கு ஆகுபெயர் என்று பெயர். பொய்யத்தான் மெய்யின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நாம் என்ன நினைச்சோம்? மெய் என்ற பேர் சொன்னதுனால இது மெய்யினே நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, இது பொய் தான். இதற்கு உபச்சாரமாக மெய் என்று பெயர். அப்ப மெய்ப்பொருள் எது என்று ஆராய்ந்தால் நிலை மாற்றத்துக்கு உட்படுவன எல்லாமே எது? பொய். நிலை மாற்றத்துக்கு உட்படாதது எதுவோ அதுவே மெய். அப்ப அழியாதது எது அப்படின்னு கேட்டா நிலையானது அழியாது. நிலையானது எதுவோ அது அழியாது. அப்ப நிலை இல்லாதது அழியும் என்பதை முதல்ல நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப